புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அம்மா உணவகத்தில் சாப்பிட வந்த நபர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்தார். கூகனூர் கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி ராஜேந்திரன் அம்மா உணவகத்தில் உணவு சாப்பிட்டுவிட்டு கை கழுவச் சென்ற போது திடீரென மயங்கி விழுந்தார். நீண்ட நேரமாகியும் அவர் எழுந்திருக்காததால் அதிர்ச்சியடைந்த அம்மா உணவக ஊழியர்கள் 108 ஆம்புலன்ஸுக்கு தகவல் கொடுத்தனர். அங்கு வந்த ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் மயங்கி கிடந்த ராஜேந்திரனை பரிசோதித்து பார்த்ததில் அவர் உயிரிழந்தது தெரியவந்தது. திருவள்ளூர் மாவட்டம் காடுவெட்டி கூவம் ஆற்றில் ஆர்ப்பரித்து செல்லும் வெள்ளத்தை பொருட்படுத்தாமல் மக்கள் நடந்து செல்வதால் அச்சம் ஏற்பட்டுள்ளது. சென்னையில் தொடர்ந்து பெய்து வரும் மழையின் காரணமாக திருவேற்காடு அடுத்த காடுவெட்டி பகுதியில் உள்ள கூவம் தடுப்பணையில் மழைநீர் ஆர்ப்பரித்து சென்று கொண்டிருக்கிறது. இதனால் தரைப்பாலத்தின் வழியே செல்ல பொதுமக்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இருந்தும் ஆபத்தை உணராமல் மக்கள் செல்வதால் போலீஸ் பாதுகாப்பு வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் வைகை ஆற்றை அடைத்துள்ள மர குப்பைகளால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். மயிலாடும்பாறை பொன்னன் படுகை சாலையில் வைகை ஆற்றில் அடித்து வரப்பட்ட மர குப்பைகள் மேம்பாலத்தில் சிக்கி சுவர் போல் மாறியுள்ளது. ஆற்று நீரானது தற்போது குறுகிய அளவிலான பாதையில் மட்டுமே செல்கிறது. திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் ஆற்று நீர் குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்துவிடுமோ என அப்பகுதி மக்கள் அஞ்சி வருகின்றனர். எலிவால் அருவியில் ஆர்ப்பரித்து வரும் நீரால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் உள்ள எலிவால் அருவி தமிழகத்தின் மிக முக்கியமான சுற்றுலா தலமாக உள்ளது. தற்போது பெய்த கனமழையால் எலிவால் அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். திண்டுக்கல்லில் தமிழர் தேசம் கட்சி நிர்வாகி வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வடமதுரை ஏழுமலையான் கோவில் தெருவில் வசிக்கும் தமிழர் தேசம் கட்சி வடமதுரை நகர செயலாளர் செந்தில்குமார் சாலையோர கடை வைத்து சமோசா வியாபாரம் செய்து வருகிறார். இந்நிலையில் செந்தில்குமார் தன் மனைவி மகனுடன் இரவில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போது அங்கு வந்த மர்ம நபர்கள் 3 பேர் வீட்டின் கேட் மீது பெட்ரோல் குண்டை வீசிவிட்டு தப்பி உள்ளனர். இது குறித்த புகாரின் பேரில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரையில் முன்பகை காரணமாக இருவரை 7 பேர் கொண்ட கும்பல் வெட்டியதில் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மதுரை சொக்கநாதபுரத்தைச் சேர்ந்த யுவராஜ் மற்றும் சபாபதி இடையே முன்பகை இருந்துள்ளது. சம்பவத்தன்று வெளியூர் சென்று தீபாவளி பண்டிகைக்காக ஊர் திரும்பிய யுவராஜ் தனது வீட்டின் முன்பு சித்தன் என்பவரிடம் பேசிக் கொண்டிருந்தார். இதனை அறிந்து அங்கு வந்த சபாபதி தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து யுவராஜ் மற்றும் சித்தனை சரமாரியாக வெட்டியுள்ளார். இரத்த வெள்ளத்தில் இருவரும் மீட்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி சித்தன் உயிரிழந்தார். திருவண்ணாமலையில் உள்ள அண்ணாமலையார் கோவிலில் புரட்டாசி மாத பௌர்ணமியை ஒட்டி 6,21,74,000 காணிக்கையாக பக்தர்கள் செலுத்தியுள்ளனர். மேலும் 245 கிராம் தங்கம் மற்றும் 2 கிலோ 264 கிராம் வெள்ளியும் உண்டியல் வருவாயாக பெறப்பட்டது. 2ஆம் முறையாக அண்ணாமலையார் கோவிலில் பக்தர்களின் உண்டியல் காணிக்கை 6 கோடி ரூபாயை தொட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரியில் அமைந்துள்ள பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கந்தசஷ்டி விழாவின் முக்கிய நிகழ்வான சூரசம்ஹார விழா கோலாகலமாக நடைபெற்றது. இவ்விழாவில் முருகப்பெருமான் வீரபாகுவுடன் சேர்ந்து சூரபத்மனை வதம் செய்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருச்சி மாவட்டம் சிலையாத்தி அருகே வாய்க்காலுக்குள் கவிழ்ந்த பேருந்தை ராட்சத கிரேன் மூலம் மீட்ட போது அவ்வழியை காரில் மதுபோதையில் சென்ற காவலர்கள் ரகளையில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. 31 பயணிகளுடன் சென்ற ஆம்னி பேருந்து சாலையோரம் இருந்த வாய்க்காலுக்குள் கவிழ்ந்தது. 31 பேரும் அதிர்ஷ்டவசமாக மீட்கப்பட்ட நிலையில் படுகாயமடைந்த 21 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பேருந்தை மீட்கும் பணி நடைபெற்ற போது அவ்வழியை அணிவகுத்து நின்ற வாகனங்களை சீறி பாய்ந்து கார் ஒன்று சென்றுள்ளது. பொதுமக்கள் காரை மறித்து விசாரித்த நிலையில் காரில் மதுபோதையில் இருந்தவர்கள் மக்களை தாக்க முயன்றுள்ளனர். விசாரணையில் காரில் வந்தவர்கள் பட்டாலியன் காவலர்கள் என தெரிய வந்த நிலையில்
அங்கிருந்த போலீசார் அவர்களை விசாரணைக்கு அழைத்துச் சென்றனர். இரண்டு கோடியே 62 லட்சத்திற்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள். 1,23 லட்சம் யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 46 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோயர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.